கலாய்கிரி ஆட தெரியாதுன்னு என்னமோ அண்ணா மட்டும்தான் டான்ஸா? உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். Hello broskis, welcome back to another video. Oh my god, Jonah, come up here. Let's dance. Let's dance. அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஸ்கில்லை நான் வந்து மறுபடியும் காட்ட போகிறேன். டான்ஸ் ஆட போகிறேன் சார். சூப்பராக பண்ணுங்க சார், என்னோட பண்ணுங்களேன். டான்ஸ் ஆட போகிறேன். நான் எப்போயுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு வந்து ஆக்வர்டாக இருக்குது, கிரிஞ்சாக தோணுதுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா உங்களை கூப்பிட்டுருவேன். இவன் நம்ம கூட ஆடட்டுன்ற மாதிரி பாடும்போதும் ஆடும்போதும் உங்களை கூப்பிட்டுருவேன். ஸோ இட் வில் பி லெஸ் ஆக்வர்ட் ஃபார் மீ. ஆனால் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நான் எனக்கு ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுன்னு உங்களை கூப்பிட்டா அனுப்புகிறவங்களும் அவனுக்கு ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுன்னு இன்னும் 2 பேரை சேர்த்து வச்சுட்டு டான்ஸ் ஆடுறீங்க. பட் பரவாயில்ல, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களை வந்து மறுபடியும் நிறைய டான்ஸ் ஸ்டெப் வந்து எனக்கு சொல்லித்தர சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சில டான்ஸ் எல்லாம் பார்த்தேன், பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் நான் வந்து இப்போ ரீக்ரியேட் பண்ண போறேன். ப்ரிசைஸா பர்ஃபெக்டா ரீக்ரியேட் பண்ண போறேன். ஓகே, வாங்க போயிடலாம். லெட்ஸ் ட்ரை இங்கிலீஷ் சாங் மாமே. ஈஸியான ஸ்டெப் தான். என்ன ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்கு, ஆனா பயங்கரமான பூக்கியா இருக்கேடா மாதிரி ஆளுக்கு ஆடுற டான்ஸுக்கு சம்மந்தம் இருக்கா? அவர் எனக்காக இப்படி டான்ஸ் ஆடும்போது அவருக்காக நான் டான்ஸ் ஆடுறது தப்பு இல்லை. சரி வாங்க, ஐ ஆம் ரெடி. இருங்க இருங்க, சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. What men do for their family. ஓகே, கிருபாகர் சொன்ன ஈஸியான ஸ்டெப் நான் பண்ணிட்டேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்மிஷன். அரவிந்த் விஎஸ், அரவிந்த் தானே? அரவிந்த் விஎஸ் எங்க இவருங்க? இவரை நான் பார்த்துருக்கேன். இது டான்ஸ். இது டான்ஸ் கிடையாது. அதாவது டான்ஸ் கேட்டிருக்கான்றதுக்காக சும்மா கேமரா ஆன் பண்ணி 4 கை கால ஆட்டிட்டு வச்சுக்கன்ற மாதிரி ஒரு கேப்ஷன் கூட போடாம சும்மா போட்டு கொடுத்துருக்காங்க. கடமைக்கேன்னு செய்ய வேண்டியது. இது வந்து நீங்க டான்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், நான் கூட கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். பட் இதுதான் டான்ஸ்ன்றது. சும்மா அப்படிலாம் கிடையாது, தோன்றத பண்றதுதான் டான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சும்மா வந்து ஸ்டெப் மிஸ் ஆகுது, அது மிஸ் ஆகுதுன்னு சொன்னா நான் ரஃப் ஆயிடுது. சரி ஓகே, 3 ஸ்டெப் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன? பட் அர்வன், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன். ரொம்ப அருமையான டான்ஸ் ஆடி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து மச்சோ ரகு. மச்சோ ரகு 2 அனுப்பியிருக்காருங்க. You are rejected. Wrong numberங்க. 1 லட்சம் பேருக்கு யூனிஃபார்ம் சொல்லிருந்தோம். அது 1 லட்சம் பேருக்கு இல்ல சார், 1,10,000 பேருக்கு வேணும் சார். ஹலோ ஹலோ, ராங் நம்பருங்க. ராங் நம்பர், ராங் நம்பர்டா. இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, சும்மா ஆட்டம் அவ்வளவுதான். இது வேணாம் விடுங்க. ரொம்ப நல்ல ஸ்டெப் போட்டிருக்காரு, அதை ரீஎன் பண்ண. இன்னொரு டான்ஸ் அனுப்பியிருக்காரு, அது என்னன்னு பார்ப்போம். நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது சந்திர கிரணத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பூதகணமா? என்னது இது? நான் சொன்னேன் என்னோட ஸ்கில்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அனுப்புங்கன்னு. பட் உண்மையிலே அவர் பெரிய டான்ஸர் போடுங்க, சப்ஸ்கிரைபர்லாம் போட்டிருக்கு மேலே, யூடியூபர் போல. ஷவுட் அவுட் டு மச்சோ ரகு. எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது, ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். டான்ஸ்னா டான்ஸ் அப்படின்னு என்ன கோட் பண்ணியிருக்காரு. விஷால் சுமதி என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். எவ்வளவு பிரம்மாண்டம் இதுக்கு, எவ்வளவு பிரம்மாண்டம். 4-5 ஸ்டெப் போடுங்க, ஏன் இவ்வளவு போடுறீங்க? நான் பாதி பண்றேன். லெட்ஸ் கோ.
சுகர் பேஷண்ட். கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஷஷாம் ஹலோ ப்ரோஸ்கி, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈஸி ஸ்டெப்ஸ் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஆடி வெயிட் பண்ணு மாமே, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்காராம். வணக்கம் ஜேகே அவர்களே. இப்போ வந்து ஸ்டெப்பு நம்ம வந்து பார்த்துடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு கை பாருங்கள். கை வந்து இது வந்து ரைட் வந்து 1 2, லெஃப்ட்டில் 1 2. அடுத்து கால் வந்து இப்படி நொன்ற மாதிரி பண்ணணும். 1 2 1 2 அவ்வளோ. ஓ, அட் அ டைம் பண்ணோமா? அது கஷ்டம். பாடிடுவாங்க, ஆடுவாங்க, பாடிண்டே ஆடுவாளோ, அதெல்லாம் பண்ணுறதுன்ற மாதிரி. அடுத்து இது 2 தடவை. இது பாருங்க, இடுப்பை மட்டும் இப்படி வளைங்க. கை மேலே போகும்போது இடுப்பு ஆப்போசிட் சைடில் போடும். ஓகே 2. அடுத்து இது காலை மட்டும் இப்படி பண்ணிட்டு கையை இப்படி சும்மா 2 தடவை கொண்டு வாங்க. அடுத்து ஆடுவோம் ஒரு ஆட்டம்ன்ற மாதிரி பண்றாரு. கை வந்து இப்படிதான் 1 2. இந்த கை வரும்போது ஆப்போசிட் காலு முன்னாடி இருக்கும். 1 2. இந்த ஸ்டெப்பையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்பைன் பண்ணி பண்ணோம்னா தம்பி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி என்ன ஏமாத்துறீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்றேன் பாருங்க. சஷான், நல்ல சப்மிஷன். இப்படி ஆடினேன்னு நீங்களே சொல்லுங்க, மெயில் போடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரண்குமார், ஐ எம் a big fan of VJ தமிழ் இன்ஸ்டா. ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஹிம். இதெல்லாம் வந்து ஆக்சுவல் டான்ஸுங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஆட தெரியாது. நான்லாம் இதை பண்ணா என்ன ஆகுறது? இதை வேணா பண்ண, இதை வேணா நாங்க பண்ணுவோம். மறந்து போயிருது நண்பா. இருக்க போதும்பா. Mr. John Kennedy, take this. This is dance with my homie in 2022 college days. Just wanted to share this wholesome video. Oh, அந்த Hello darkness my old friend, I've come to talk. இதில் ஒயிட் டிஷர்ட் நான் என்ன மாதிரி பண்ணுங்க. இது கவர் சாங், காப்பிரைட் வராது. நீங்கள் டான்ஸ் ஆடும்போது இதே ஆடியோவை போடுங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட பண்ணியிருக்காரு ஜகீர். மயிலிரஹே வருடுகிறாய் மெல்ல, பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீண்டது தென்றல். அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். ரோஜன் ஹார்ஸ் மாதிரி பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. வானுலவரை வாழும் இன்னும் ஒரு 10 பேர் இருந்தால் நான் அதை ரீக்ரியேட் பண்ணலாம். நான் ஒரு ஆள் எப்படி இதை ரீக்ரியேட் பண்ணுறேன்? உண்மையை சொல்ல போனால் நோபடி கேன் ரீக்ரியேட் திஸ் மாஸ்டர் பீஸ். ஃபர்ஸ்ட் டான்ஸ் வேணா நான் ரீக்ரியேட் பண்ணுறேன். வருடுகிறாய் மெல்ல, பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடினீங்க, நான் ஒரு டான்ஸ் ஆடினேன். சேர்த்துக்கங்க என்னையும் உங்கள் குரூப்பில். ஹாய் ஜேகே, அஸ் ட்ரியோ லவ் யூ ஸோ மச். கன்சிடர் டான்சிங் ஆன் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஸோ ஈஸி தட் ஈவன் வி டம்பாஸ் பீப்புள் மேனேஜ் டு டான்ஸ். என்னது இது? இது ஈஸியா? எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டனால உங்களுக்காக நான் டான்ஸ் ஆடுறேன்.
ஓகே நிருபாமா எம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்மிஷன். ஈசி சென்னை போன வாட்டி வர ஈசி சென்னைன்னு சொல்லிட்டேன். ஈசி சென்னை போன வீடியோக்கும் வந்தாரு. இந்த வீடியோவில் என்ன அனுப்பியிருக்காரு பார்ப்போம். லுங்கி வந்தாலும் டான்ஸ் மூவ்மெண்ட் விடல பாருங்க, அந்த அளவுக்கு டெடிகேஷன். போதும் போதும், இவர் தான் என்னுடைய ஸ்பிரிட் அனிமல். பாத்தீங்களா, இவருக்கு ரிஹர்சல் எதுவுமே கிடையாது. ஐ நோ வாட்ஸ் கமிங் அண்ட் ஐ டிட் இட். ஈசி சென்னை இஸ் மை காய். போன வீடியோ இவர் தான் வந்து நல்லா எனக்கு ஏற்ற மாதிரி அனுப்புனாரு, எனக்கு ஈஸியாக இருந்தது. இந்த வீடியோவில் இவர் தான் அனுப்பியிருக்காரு. நன்றி ஈசி சென்னை ஒன்ஸ் அகேன். சென்னையா உங்கள் பேர் என்னன்றதை சொல்லுங்க. சென்னின்றதா உங்கள் பேரா? இவரை பார்க்கும்போது லாஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இவரை நான் பார்த்ததே இல்லை, பட் ஐ கேன் ஃபீல் ஹிம் அஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ஈசி சென்னை இன்ஸ்டாவில் இருக்கீங்கன்னா ஒரு மெசேஜை போடுங்க, நம்ம கிரிக்கெட் ஆடலாம், அங்கே சந்திப்போம். ஈசி சென்னை கேன் பி மை ஃப்ரெண்டுன்றதை இவரோட டான்ஸ் மூலியமாகவே என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஜேகே இந்த டான்ஸ் ஆடு ஜெய் 144 இந்த நட போதும் இன்னும் கொஞ்சம் வேணுமா எப்படி சார்? ஈஸியா இருக்கு, பண்ணிடுவோம். இந்த நட போதும் இன்னும் கொஞ்சம் வேணுமா எப்படி சார்? உங்க டான்ஸோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்பா. ஸோ எஸ் நண்பர்களே, நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப நன்றி அனுப்புனதுக்கு. பெண்களும் அனுப்பியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் அனுப்புனவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சென்டிங் மீ திஸ். ஒரு ஹோல்சமாக இருந்தது டான்ஸ் எல்லாம். எஸ், இதுக்கு மேலே பேசினா நான் மயக்கம் போட்டு வந்துடுவேன். ஸோ எஸ், இங்கே வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.